வணக்கம் பானு. அதாவது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை பேருந்து நிலையம், ரயில் நிலையம் சந்தித்து ரயில் நிலைய முகப்பு பகுதியில் ஜிஎஸ்டி சாலையில் ஏராளமான தனியார் பேருந்துகள் போக்குவரத்துக்கு இடையூறாக பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றி வருகின்றனர். அதாவது மாலை நேரங்களில் அலுவலகம் முடிந்து வரும் வாகனங்கள் மற்றும் தாம்பரம் ரயில் நிலையத்திற்கு செல்லும் வாகனங்கள் ஜிஎஸ்டி சாலையில் வரும்பொழுது தனியார் பேருந்துகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. தாம்பரம் போக்குவரத்து போலீசார் இவற்றை முறைப்படுத்தாமல் இருசக்கர வாகனங்கள் வரும் வாகன ஓட்டிகளை பின்னால் உட்கார்ந்து இருப்பவர்கள் ஹெல்மெட் அணியவில்லை என கூறி அபராதம் விதிக்கும் பணிகளை காலை மாலை நேரங்களில் மிக கடுமையாக செய்து வருகின்றனர். இதன் காரணமாக பேருந்து நிலையம், ரயில் நிலையம் பகுதிகளில் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டார்கள். குறிப்பாக பணியில் போதிய போக்குவரத்து போலீசார் இல்லாதால் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதில் வாகன ஓட்டிகள் இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு வாகன ஓட்டிகள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக சென்னையிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி செல்லும் வாகனங்கள் சானட்டோரியத்திலிருந்து தாம்பரம் ரயில் நிலையம் வரை நீண்ட வரிசையில் நின்றதால் ஆம்புலன்ஸ் வாகனம் கூட ஒரு அவசர சேவை கூட அதனை கடந்து செல்ல முடியாமல் பெரும் அவதி அடைந்து வருகின்றனர். குறிப்பாக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த காலை மாலை நேரங்களில் கூடுதல் போக்குவரத்து போலீசார் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையம் பகுதிகளில் போக்குவரத்து சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பானு.